ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். அதில் வந்து ப்ரீ கம்போஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரீ கம்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மூவ் ஆல் ஆட்ரிபியூட்ஸ் நியூ காம்போசிஷனில் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட வீடியோ வந்து ப்ரீ கம்போஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரீ கம்போஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம டெக்ஸ்டர் பிளகின்ஸ் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ டெக்ஸ்டர் பிளகின் ஆட் பண்ண உடனே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டரோட செட்டிங்ஸ் எல்லாம் காமிக்கும். ஸோ நான் என்ன செட்டிங்ஸ் வைக்கிறேனோ அதே வந்து உங்களோட வீடியோஸில் வந்து செட் பண்ணுங்கள். ஸோ ஆல் மோஷன் சோர்ஸ்னால் ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு எந்த கிளிப்பு வேணும்ன்ட்டு நீங்கள் ஸ்பீட் கிராம் பண்ணணும் இல்லை டெக்ஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த கிளிப்பை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது நண்டில் இருக்கிறதா உங்களுக்கு எந்த கிளிப்பு வேணுமோ அந்த கிளிப்பை ஆட் பண்ணுறதுக்கு தான் இது வந்து இந்த ஆல் மோஷன் சோர்ஸ் ஆப்ஷன். ஸோ தென் வந்து இமேஜ் ப்ரீ ரேப்பில் வந்து கான்ஸ்டன்ட் எட்ஜ் என்ஹான்ஸ் வந்து வச்சுக்கோங்க. தென் மோஷன் பிளர் காம்பன்சேஷனில் வந்து வேல்யூ வந்து ஃபைன் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் செட்டிங்ஸ் வந்து நம்ம டெக்ஸ்டரில் பண்ண போகிறது. நெக்ஸ்ட் வந்து ஸ்பீட் ரன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பீட் ரன் பண்ணுறதுக்கோசரம் ஸ்பீடை வந்து ஸ்பீடை கிளிக் பண்ணிக்கிட்டு யூன்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீ ஃப்ரேம்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் கீ ஃப்ரேம்ஸ் எவ்வளோ வைக்கிறீங்கன்னா 200 வந்து ஃபஸ்ட் கீ ஃப்ரேம்ஸில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் கீ ஃப்ரேம்ஸில் வச்சு முடித்த உடனே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு 2 கீ ஃப்ரேம்ஸ் தள்ளிக்கிட்டு அடுத்த கீ ஃப்ரேம்ஸை செட் பண்ணுங்க. எவ்வளோக்கு வைக்கிறீங்கன்னா 40க்கு வந்து வச்சுக்கோங்க. ஸோ 40க்கு வச்சு முடித்த உடனே அடுத்த ஒரு கீ ஃப்ரேம்ஸ் தள்ளி அதோட வேல்யூ வந்து 100ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 100ன்னு ஃபிக்ஸ் பண்ணதுனால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்மூத் ஸ்லோ மோஷன்ஸ் வந்து நம்மளால் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த கீ ஃப்ரேம்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு ஈஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸ் பண்ணிட்ட அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த வீடியோவுக்கு வந்து நம்ம வந்து கிராஃப் செட் பண்ணணும். ஸ்பீட் கிராஃப் செட் பண்ணணும். ஸோ அதுக்கு நார்மலாக நீங்கள் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு F9 அப்படி உங்கள்கிட்ட வந்து ஃப்ளோ பிளக்இன் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக வந்து இந்த கீ ஃப்ரேம்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே கிராஃபில் போயிட்டு நீங்கள் இங்கே எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி உங்கள்கிட்ட ஃப்ளோ இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃப்ளோ வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து உங்களோட கீ ஃப்ரேம்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு கிராஃப் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கிராஃப் வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஸோ அப்ளை பண்ணி முடித்த உடனே என்ன பண்ண போகிறோம்னா இந்த கீ ஃப்ரேம்ஸை வந்து காப்பி பண்ணிக்க போகிறோம். ஸோ காப்பி பண்ண உடனே ஒரு 2-3 கீ ஃப்ரேம்ஸ் கிட்ட போயிட்ட அப்புறம் அதை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி வந்து உங்களுக்கு பக்கத்தில் வந்து அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு நல்ல ஸ்மூத் மோஷன் பிளேபேக்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்மளோட வீடியோக்கு வந்து நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. அந்த செட்டிங்ஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து நம்ம அதை ப்ரிவ்யூ பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பாய்.